அதை ஏங்க கேட்குறீங்க? ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. கவலைப்படுவதனால நம்ம சாதிக்க போகிறது என்ன? அந்த 40 வேண்டா விருந்தாளிகளில் 28ஆம் நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் கவலை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம். இந்த கவலை அப்படிங்கிறது ஒரு வலை மாதிரி. கவலை எனும் வலை நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஜீவனுக்காகவா கவலை? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் நாம் இங்கே உப்பாக இருக்கலாம். இங்கே சேர்த்து வைத்தால் லோத்தின் மனைவி போல் உப்பு தூணாக இருந்து விடுவோம். உலகத்தின் மேல் கண்ணா, உன்னதரின் மேல் கண்ணா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அற்ப விசுவாசிகளாய் இல்லாமல், அஞ்ஞானிகளாய் இல்லாமல் அதிக நிச்சயத்தோடு இருக்க முயற்சிப்போம். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஏன் கவலை? இந்த வலையை தவிர்த்திடுங்கள். இந்த கவலை எனும் வலையை நாம் தவிர்ப்போம். இந்த விருந்தாளியை நம்மை விட்டு இன்று முதல் விலக்குவோம். கவலை இல்லாமல் கர்த்தருக்காய் களிப்பாய் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்.